Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான நண்டு குழம்பு. நல்ல மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் தூக்கலா சேர்த்து பக்குவமா மசாலா அரைச்சு ஒரு அருமையான நண்டு குழம்பு. இது எங்க அம்மாவோட ரெசிபி. அம்மா வீட்டு கிச்சன்ல இருந்தே இன்னைக்கு இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல கமகமன்னு வாசனையோட டேஸ்ட் தூக்கலா இருக்குங்க. நீங்க மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறோம். இது ஒரு மீடியம் சைஸ் நண்டு. ஸோ கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நண்டு ரெடி. அடுத்தது இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிடலாம். இங்கே கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 10 to 12 பல் பூண்டு, கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. ஸ்பைசஸ் கரிஞ்சிடக்கூடாது. நல்லா அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துப்போம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும்னா ஒரு பெரிய தக்காளி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இங்கே மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். மிளகாய் பொடி அளவாக தான் சேர்க்கணும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குவோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவாங்க. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல குழம்பு வாசனை கமகமன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்குவோம். 1 கிலோ அளவுக்கு நண்டு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ அதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க. குழம்புல அப்படியே அடுக்கி விட்டுருவோம். நண்டெல்லாம் நல்லா குழம்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மூடியை போட்டு விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. குழம்பு ரெடி. பட் இப்போ நண்டு வெந்து வரணும். நண்டு குயிக்காக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான நண்டு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
நண்டு குழம்போட வாசனை சும்மா கமகமன்னு தூக்கலாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த நண்டு பாருங்கள் நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. நண்டோட கலர் அப்படியே நல்லா ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. நண்டு நல்லா வெந்திருக்கு, கம்ப்ளீட்டாக குக்காக இருக்குங்கிறக்கு அர்த்தமே அந்த நண்டோட மேலே ஓடு வந்து நல்லா ஆரஞ்சாக மாறி இருக்கிறது தான். அவ்வளோதாங்க, அருமையான நண்டு குழம்பு. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க இது. மசாலாவை கரெக்டாக பக்குவமாக வதக்கி அரைச்சிட்டாவே போதும், டக்குன்னு அடுத்து 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெஞ்சு சளிக்கு நண்டு குழம்பு ஒரு அருமையான மருந்து. எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கெல்லாம் செஞ்சு தருவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.